எல்லாருக்கும் வணக்கம். இது 59வது கூட்டம். 59வது கூட்டம். இது மற்ற கவிஞர்களை பத்தி பேசுறது அந்த கூட்டத்தை இது பண்ணோம். இதை வாவேசுவோட நான் பேசிட்டு இருக்கும்போது இது ஒரு ஷேப் கொடுத்துருக்காரு. இதை நீங்க ஒரு பர்டிகுலர் கவிஞரை இதை பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இந்த கவியரங்கம் நடத்துங்க அப்படின்னு சொன்னாரு. ஞானப்புத்தன், பிரமிழ், அது மாதிரி. அதாவது நம்ம கிட்ட இப்ப இல்ல, அவங்க உயிரோடு இல்ல, அவங்களுடைய கவிதைகளை எடுத்து நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு இருந்தது. அதாவது இந்த கூட்டத்தை நம்ம பொதுவா நம்ம கிட்ட இல்ல, ஆனா அவங்க எழுதி நிறைய கவிதைகளை எழுதி விட்டு போயிருக்காங்க. அந்த கவிதைகளை எடுத்து நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நானும் வாபிசும் பேசிட்டு போது சொன்னாரு அவரு. அதனால ஞானப்புத்தன் கவிதைகளை இப்போ நான் எத்தனை சொல்றதுன்னு தெரியல. இப்ப ஞானப்புத்தன் கவிதையில நம்ம எல்லாரும் பேச போறோம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் எல்லாரையும் கேட்டேன். நான் ஒவ்வொருத்தரையே கேட்டு நான் அவங்கள்ட்ட அவங்களுக்கு கவிதைகளை அனுப்பிச்சேன். நிறைய பேருக்கு ஞானப்புத்தன் கவிதைகள் இருக்காது. அந்த கவிதைகளை அனுப்பிச்சேன் நான். அவங்க எல்லாரும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஞானப்புத்தன் நான் விருட்சம் ஆரம்பிக்கும் போது அவரை பத்தி நான் சில வார்த்தைகள் சொல்லணும். அவருடைய கவிதைகள்லாம் நான் எப்போதுமே விரும்பி படிக்கிறது ஞானப்புத்தன் கவிதைகள். நான் ஒரு காலத்துல ஞானப்புத்தன், நகுலன், காணாசு, பிரமிழ் எல்லாரையும் நான் எல்லாரும் என்னுடைய பத்திரிகைக்கு கவிதை எழுதினார். கவிதை ஞானப்புத்தன் ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு கவிதை கொடுத்துருப்பார். அவரிடம் போய் அந்த சமயத்துல விருட்சம் மாதிரி ஒரு பத்திரிகை தான் இருக்கும். அதாவது பிரிண்ட் பண்ணி ஒரு புத்தகம் கொண்டு வர முடியாது. அது மாதிரி ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு சூழல்ல இருந்தோம். ஞானப்புத்தன் புத்தகம் ரொம்ப நாளா வரல. அது பெரிய முயற்சி பண்ணி ஞானப்புத்தன் கவிதைகள்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பென்சில் படங்கள் இன்னொரு புத்தகத்தை கொண்டு வந்தேன். கவிதைக்காக ஒரு கட்டுத்தொப்பு கொண்டு வந்தேன். கடைசியா சாகர சமயத்துல ஒரு புத்தகம், கவிதை புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு சமயத்திலும் நான் கூட்டம் நடத்தும் போது ஞானப்புத்தன் நானும் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற கூட்டம் இப்ப வாவேசு இப்ப ஜூம் மீட்டிங்ல கட்டாயமா அவர் இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஞானப்புத்தன் நான் நடத்துற ட்ரிப்ளிகன் கூட்டத்துல கட்டாயமா வருவாரு. ஒரு சமயத்துல என் கவிதை தொகுப்புக்கு நான் பேச வரவங்க 4 பேர் வரல. இப்ப ஞானப்புத்தன் ஒருத்தரே இருந்த என் கவிதை தொகுப்பை பேசி எனக்கு அந்த கூட்டத்தை நிறைவு செய்தார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானப்புத்தன். அவருக்கு அதாவது அவர் ஆஸ்பத்திரியில இருந்த போது ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவர் பெரும்பாலும் நண்பர்களை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில சேர்ந்த போது சீரியஸா இருக்கும் போது அவர் நண்பர்கள் யாருமே பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆனா 2 பேர்களை தான் பார்க்க விரும்பினார் அவர். ஒண்ணு ஆர் ராஜகோபாலன், இன்னொன்னு என்ன கூட்டாரு அவரு. நாங்க 2 பேரும் போய் பார்த்தோம் நானு. ஆனா ரொம்ப பரிதாபம். அந்த சமயத்துல எங்க அப்பாவும் உடம்பு சரியாம இருந்தாரு. அவன் ஆஸ்பத்திரியில பெட்ல இருக்காரு. அவர் கேட்கிறாரு, உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம். உடனே ஒரு 2-4-5 நாள்ல இறந்து போயிட்டாரு. அதாவது வயிற்றுல கீழே ஆபரேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த இது தாங்க முடியாம போயிட்டார். அவர் எப்போதுமே மெஜஸ்டிக்கா இருப்பார். அவர் 74 வயசுக்கு மேல இருக்கும். 75-76 வயசு இருக்கும் அவருக்கு. 77 வயசு இருக்கும் அவருக்கு. அந்த 77 வயசுல அவரை போல ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பர்சன், ஒரு கவிஞர் பார்த்திருக்கவே முடியாது. என்னை பொறுத்தவரையும் பாரதியார் ரொம்ப முக்கியமானவர். பாரதியாருக்கு பிறகு ஞானப்புத்தன் தான் நான் நினைச்சுட்டு இருப்பேன் எப்போதுமே. ஏன்னா அவருடைய கவிதைகளை தோண்ட தோண்ட ஏதாவது புது உத்திகள் கிடைக்கும். எப்படி அதை படிக்கிறது, என்ன மாதிரி விஷயம்லாம் தெரியும். அந்த அளவு எனக்கு ஒரு கொடுப்பனைன்னு தான் நினைக்கிறேன். அவரோட அவ்வளவு தூரம் பழகினது, கடைசி வரைக்கும் பழகினது. அப்புறம் அவருக்கு அவர் சில ஆசைகள்லாம் இருக்கும் அவருக்கு. அதாவது கவிஞர்களை மதிக்கணும் எல்லாரும். அதுக்கு கவிஞர்களை யானையில சவாரி செய்ய வைக்கணும், மேலத்தாளத்தோட வரவேற்கணும் கவிஞர்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதை கேட்டுட்டு நான் சாதாரணமா இருப்பேன். ஆனா அவர் எல்லாரும் போற்றப்படக்கூடிய கவிஞர். அதே சமயத்துல ஒரு சில பேர்கள் அவர் தூற்றவும் செய்வாங்க. அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி 2 விதமா இருந்தாரு. அவர் துணிச்சலா எல்லா விஷயமும் சொல்லுவார். அவரு ரொம்ப அற்புதமான மனிதர், எனக்கு பிடித்த மனிதர். அவருடைய கவிதைகளை முதல்ல எடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க நண்பர்கள் எல்லாரும் கேட்டேன். எல்லாரும் இதற்கு பேசுறேன்னு சொல்லிட்டு உறுதியா இது பண்ண எல்லாரும் உறுதி. அதாவது 15 பேர்கள் சேர்ந்திருக்காங்க. இந்த 15 பேருக்கு 2 கவிதைகள் தான் 30 கவிதைகளை
வாசிக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து திருச்சத்திலிருந்து ஒரு கவிதை வாசிக்கிறேன். அதாவது ஒரு விஷயம், அதாவது ஞானக்குத்தன் வந்து என்ன சொல்றாருன்னா, சிந்தனை, தெளிவு, சிக்கனம், ஆனந்தம் கவிதைங்கிறார். அவர் சொல்றாரு கவிதைக்கான இது வந்து சிந்தனை இருக்கணும், தெளிவா இருக்கணும், சிக்கனமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இது சொல்றாரு, ஸ்லோகம் மாதிரி. அது கவிதைனா எப்படி இருக்கணுங்கிறது சொல்றாரு. இப்ப அவருடைய கவிதையில 2வது விஷயத்துல வந்திருக்கு. நீங்க ஒவ்வொரு விஷயம் ஒரு கவிதை கொடுத்துட்டே இருப்பார். அதாவது நான் இந்த விருட்சம் எழுத ஆரம்பிக்கணும்னா நான் அவர்கிட்ட போய் கேட்பேன், ஒரு கவிதை கொடுங்க, உடனே ஒரு கவிதை எழுதி கொடுத்துருவாரு. எழுதி வாங்கிக்கீங்கன்னு சொல்ல போன வாங்கிடுவார். ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு இதுலயும் அது மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அவரு. அப்புறம் 4, 5, 6 இஷ்யூக்கு அப்புறம் வந்து அசோமித்திரன் எழுதியிருக்காரு. அசோமித்திரன் வந்து ஒரு 6, 7 இஷ்யூக்கு அப்புறம் அவர் 2.5 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுவார். இது மாதிரி 2 பேரும் எழுதி எனக்கு வந்து அந்த விருட்சம் ஆரம்பத்துல வந்து அதை வந்து தூக்கி பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். நம்ம அது மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாம தெரியல, சொல்றேன். அற்புதமா. அப்ப இவரை ஞானக்குத்தனுடைய கவிதையை வாசிக்கிறேன். மழையில் ஒரு சோம்பல் நடையில் அப்படின்னு ஒரு கவிதை. ஆறுகள் ஓடின ஒதுக்கிடம் நீங்கி விழித்த கொடையும் விரியா கொடையுமாய் எங்கும் மனிதர்கள் தென்பட்டார்கள். செம்பருத்தி பூக்களின் திடுக்கிற செய்யும் செவிகள் துண்டுகள் நீரில் மிதந்தன. இது சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அது ஏன் இது மாதிரி சொல்றாருன்னு. அதாவது செம்பருத்தி பூக்களின் திடுக்கிற செய்யும் செவிகள் துண்டுகள் நீரில் மிதந்தன எழுதியிருக்காரு. பூண்டமைக்காத மாட்டு வண்டியில் கிராமத்து நோயாளிகள் பயணம் செய்தனர். உள்ளூர் தோட்டியின் மூத்த புதல்வி நீடித்த வயிற்று பாரம் தராமல், அதாவது அந்த பெண் வந்து பிரெக்னண்டா இருக்கு, அதை சொல்றாரு. உள்ளூர் தோட்டியின் மூத்த புதல்வி, இதெல்லாம் வந்து அவர் கவிதை கொடுக்கும்போது அவரோட டிஸ்கஸ் பண்ணி நான் அந்த கவிதை போடும்போது அதெல்லாம் கேட்பேன், அர்த்தம் என்னன்னு கேட்பேன், அதெல்லாம் சொல்லுவார் அவரு. உள்ளூர் தோட்டியின் மூத்த புதல்வி மேடித்த வயிற்று பாரம் பொறாமல் வயர்த்து மூச்செறிந்து தெருவில் தளர்கிறார். எப்படி இருக்கார் பாருங்க. கொட்ட தொடங்கிட்டு மீண்டும் வானம். விஷம வேகத்து மழை பெரு நீரில் இழுப்புறும் செவ்விதழ் பூக்களை அஞ்சினேன். விஷம வேகத்து மழை பெரு நீரில் இழுப்புறும் செவ்விதழ் பூக்களை அஞ்சினேன். 80 நாளோ என்னவோ சென்றவை கவிழ்ந்த காகித கப்பல்கள். இப்ப இந்த ஞானக்குத்தனுடைய கவிதை புத்தகம் ஒருத்தர் வாங்கினா படிச்சுட்டே இருந்தாக்க நிறைய கவிதைகள் எழுத வரும். எனக்கு இந்த உரைநடையில அசோமித்திரன், கவிதையில வந்து ஞானக்குத்தன், 2 பேரையுமே நான் வந்து மாத்தி மாத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பேன் எப்போதுமே படிக்கிறதுக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அவரை மாதிரி எழுதுறதுக்கு இப்ப யாரும் இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு யாரும் இருக்க முடியாது அவர் மாதிரி எழுதுறதுக்கு. இப்ப வந்து அது ஒரு விஷயம். அப்புறம் 2வது நான் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறேன். எப்போதுமே வந்து புது புத்தகம் தான் அறிமுகப்படுத்துவேன். இந்த முறை வந்து ஒரு பழைய புத்தகங்களை அறிமுகப்படுத்துறேன். ரொம்ப பழைய புத்தகம் அது. விருட்சம் கவிதைகள் ஒரு தொகுதின்னு 2 கொண்டு வந்ததுல இது வந்து 100 கவிஞர்களுடைய கவிதைகளை தொகுத்து புத்தகமா போட்டிருக்கேன். 93 கவிஞர்களுடைய கவிதைகள். எல்லாரும் வந்து இந்த விருட்சத்தில் எழுதின கவிஞர்கள் எல்லாருடைய கவிதைகளும், அதாவது யாரு கவிதையும் நான் விடல, எந்த கவிஞரையும் நான் இந்த தொகுப்புல செலக்ட் பண்ணாம விடல. ஆனா ஒரே ஒரு கவிதை தான் எடுத்துப்பேன். ஒவ்வொரு கவிஞரோடும் ஒரே ஒரு கவிதை எடுத்து 93 கவிதையில இது பண்ணிருக்கேன். இந்த புத்தகம் வந்து நான் வந்து 2007 நான் இதை கொண்டு வந்தேன். இப்ப வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் கொண்டு வரணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணல நானு. விருட்சம் கவிதைகள் தொகுதி 2ம், கவிதை தொகுதி 1ம் இருக்கு. அப்புறம் யார் கவிதைகளும் 1 இருக்கு. அப்புறம் வந்து 2வது நான் இப்ப ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நானு. நம்ம திருக்குறள் படிச்சா என்ன, ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு திருக்குறள் ஒரே ஒரு குறள் படிச்சு இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சா என்ன. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து நான் இப்ப படிச்சிருக்கேன். இது முடிச்சிருக்கேன் திருக்குறள்ல. இப்ப நம்ம கவியரங்கத்துக்கு போலாம். முதல்ல வந்து வச்சதா. எங்கள் வீட்டில் ஒரு பீரோ ஒரு காலத்தில் வாங்கி வீட்டுக்குள்ளே வந்த வழி எவ்வாறென்றும் தெரியாது. பட்டு துணிகள் புத்தகங்கள் உள்ளே வைத்து பூட்டியது. உயரம் நல்ல ஆளுயரம். கனத்தை பார்த்தால் ஆனை கனம். வீட்டுக்குள்ளே 2 இடங்கள், கூடம் மற்றும் தாழ்வாரம். 2இல் ஒன்றை மாற்றிடமாய் வைத்துக் கொள்ளும் பழம் பீரோ.
குப்பை அகற்றும் பொருட்டாக ஆளை அழைத்து பேர்த்தெடுத்து இன்னொரு இடமாய் முற்றத்தில் கொண்டு வைத்தால் அங்கிருந்து வானே கொஞ்சம் பார்க்கிறது, காற்றில் கொஞ்சம் உணர்கிறது. எடுக்க போனால் கால் விரல்கள் ரத்தம் கக்க கடிக்கிறது. இது எனக்கு அந்த கடைசி வரி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீரோக்கு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டாரு அவர். ஏன்னா இந்த மாதிரி பீரோ எல்லாம் அந்த காலத்துல எங்க வீட்லயும் உண்டு. படிக்க மனோரஞ்சிதம். எனக்கு இந்த மனோரஞ்சிதம் கூட ரொம்ப இது என்னுடைய இரண்டாவது நாவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா வருது. இந்த மனோரஞ்சிதம் போகும் சின்ன வயசுல இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து அது எந்த வாசனை வரும் அப்படின்னு சொல்லி நிஜமாவே நம்பி அதை எடுத்து பார்த்து யார்லி பவுடர் வாசனை வருது. அந்த காலத்துல யார்லி பவுடர் எல்லாம் உண்டு. அது வாசனை வருது, இது வாசனை வருதுன்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அதனாலதான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். மனோரஞ்சிதம். எந்த பூவை எண்ணிக்கொள்கிறேனோ அந்த பூவின் வாசனையை கொடுக்குமாம் இந்த மனோரஞ்சிதம். முகர்ந்து பார் என்றால் எனது சிநேகிதி. மல்லிகை, முல்லை, தாழை, இருவாட்சி, அல்லி, தாமரை, இன்னும் எனக்கு தெரிந்த பூக்கள் எத்தனை உண்டோ அத்தனை பூக்களையும் எண்ணிக்கொண்டேன். எந்த பூவின் வாசனையும் வரவில்லை. வாசனை ஒன்றும் வரவில்லையா என்றாள். இல்லை என்றேன். அவள் கோபித்தாள். அந்த நிகழ்வை எண்ணும் இப்பொழுது மனதில் ரஞ்சிதம் விரிய கண்டேன். வருத்த வற்றல் மிளகாய் போயிருக்கும் எனது மீசையை தாண்டி மெல்லிய வாசனை ஒன்றும் வருகிறது. இன்றைக்கு அதற்கு வயது 30. நான் ஒரே ஒரு சின்ன நோட் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஞானக்கூத்தன் வந்து என்னை என்கரேஜ் பண்ணலன்னா என்னை பத்தி என்னோட கவிதைகள் யாருக்கும் தெரிஞ்சே இருக்காது. ஆரம்பத்துல கோமல் சுவாமிநாதன் பப்ளிஷ் பண்ணாரு சிவமங்களால. ஆனா ஞானக்கூத்தன் என்னோட கவிதை ஒவ்வொருத்தரும் கணையாளியில வந்து சூஸ் பண்ணி அதை நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறம் என்னை வந்து இது போட வச்சு தொகுப்பு போட வச்சு அதுக்கு வந்து முன்னரையும் அவர் எழுதி கொடுத்தார். என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த முன்னரை எழுதினது வந்து எனக்கு இன்னொரு விதத்துல எப்படி உபயோகம் ஆச்சுன்னா, அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நான் ஜெராக்ஸ் எடுக்கும்போது பக்கத்துல நின்றுட்டு இருந்தவர் ஞானக்கூத்தன் கையெழுத்து மாதிரி இருக்கே அப்படின்னார். ஆமாண்ண, நீங்க எங்க கொடுக்க போறோங்க இந்த தொகுப்பு அப்படின்னார். தெரியல என்ன இது ஸ்னேகா கொடுங்க, அவங்க நன்னா பண்ணுவாங்க. அது மாதிரி ஞானக்கூத்தன் வாழ்வுல நிறைய இடங்கள்ல வந்திருக்காரு. தேங்க்யூ. நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்கள் கழித்து உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. கவிதையுடைய தலைப்பு சைக்கிள் கமலம். அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான். மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் பழகினார். தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பால், திரும்பும் பொழுது கடைக்கு போவாள். கடுகுக்காக ஒரு தரம், மிளகுக்காக ஒரு தரம். தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பால், திரும்பும் பொழுது கடைக்கு போவாள். கடுகுக்காக ஒரு தரம், மிளகுக்காக ஒரு தரம். கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காட்டுக்காக பறப்பாள். கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காட்டுக்காக பறப்பாள். வழியில் மாடுகள் எதிர்பட்டாலும், வழியில் குழந்தைகள் எதிர்பட்டாலும் இறங்கிக் கொள்வாள் உடனடியாக. குழந்தையும் மாடும் எதிர்படா வழிகள் எனக்கு தெரிந்து ஊரிலேயே இல்லை. எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் விடுகிறார். என் மேல் ஒரு முறை விட்டாள், மற்றபடி தெருவில் விட மாட்டார். எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் விடுகிறார். என் மேல் ஒரு முறை விட்டாள், மற்றபடிக்கு தெருவில் விட மாட்டார். இல்ல விட மாட்டார், விட்டால் வரும். மற்றபடிக்கு தெருவில் விட்டாள். தெருவில் விட்டாள், ஒரு முறை விட்டால், மற்றபடி தெருவில் விட்டாள். இந்த கவிதையை சிரிக்காம யாரும் படிக்க முடியாது. ஆமா, எந்த மாதிரி ஒரு அங்கதம் பாருங்களேன். ஸ்ட்ரைட் ஃபேஸா வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த கவிதையும் படிச்சிருங்க அன்பு செல்வி. மகிழ்ச்சி ஐயா. அன்று இந்த கவிதையின் தலைப்பு அன்று வேறு கிழமை. அன்று வேறு கிழமை.
நிழலுக்காக பாடையின் கீழ் பதுங்கி போச்சு நாய் ஒன்று. நிழலுக்காக பாடையின் கீழ் பதுங்கி போச்சு நாய் ஒன்று. பதுங்கி சென்ற நாய் வயிற்றில் கிழக்கு கோடி பிணந்தூக்கி காலால் உதைத்தான். பதுங்கி சென்ற நாய் வயிற்றில் கிழக்கு கோடி பிணம் தூக்கி காலால் உதைத்தான். நாய் நகர மேற்கு கோடி பிணம் தூக்கி எட்டி உதைத்தான். அது நகர தெற்கு கோடி பிணம் தூக்கி தானும் உதைத்தான். அது விலக வடக்கு கோடி பிணம் தூக்கி முந்தி உதைத்தான். அது விலக வடக்கு கோடி பிணம் தூக்கி முந்தி உதைத்தான். இடக்கால்கள் எட்டா நிலையில் மையத்தில் பதுங்கி போச்சு நாய் ஒடுங்கி. இடக்கால்கள் எட்டா நிலையில் மையத்தில் பதுங்கி போச்சு நாய் ஒடுங்கி. 4 பேரும் இடக்காலை நடுவில் நீட்ட பெரும் பாடை நழுவி தெருவில் விழுந்து விட. 4 பேரும் இடக்காலை நடுவில் நீட்ட பெரும் பாடை நழுவி தெருவில் விழுந்து விட ஓட்டம் பிடித்தது. அவன் மீண்டும் பாடை தூக்க பாடையின் கீழ் பதுங்கி போச்சு நாய் மீண்டும். அவர்கள் மீண்டும் பாடை தூக்க பாடையின் கீழ் பதுங்கி போச்சு நாய் மீண்டும். அற்புதமான கவிதை வாசிச்சேன், நிறைய தடவை வாசிச்சேன், மீண்டும் மீண்டும் வாசிச்சேன். என்ன பண்ணாலும் அந்த நாய் கடைசியில அந்த நிழலுக்காக பாடையின் கீழே தான் பதுங்கி போகுது இல்லைங்களா? 2 கவிதையுமே மிக அற்புதம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த எனக்கு நீங்கள் தந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்து நாகேந்திர பாரதி ஒட்டகம்ங்கிற கவிதையை வாசிக்கிறார். நாகேந்திர. நன்றி அழகேசிங்கர். ஞானக்கூத்தன் அவர்களின் ஒட்டகம் கவிதை. 1000 முறைகள் எண்ணி பார்த்தபின் முடிவு கண்டேன், ஒட்டகம் குரூபி இல்லை. 1000 முறைகள் எண்ணி பார்த்தபின் முடிவு கண்டேன், ஒட்டகம் குரூபி இல்லை. குரூபிதான் என்றால் மோவாய் மடிப்புகள் 3 கொண்ட அத்தையும் குரூபிதானே. குரூபிதான் என்றால் மோவாய் மடிப்புகள் 3 கொண்ட அத்தையும் குரூபிதானே. அத்தையை குரூபி என்றோ ஒருவரும் சொல்வதில்லை, சண்டைகள் வந்தாலன்றி. அத்தையை குரூபி என்றோ ஒருவரும் சொல்வதில்லை, சண்டைகள் வந்தாலன்றி. சண்டைகள் வந்தபோது மற்றவர் அழகில் குற்றம் பார்ப்பது உலக நீதி. சண்டைகள் வந்தபோது மற்றவர் அழகில் குற்றம் பார்ப்பது உலக நீதி. ஒட்டகம் குரூபி என்றால் அதனுடன் உலகுக்கு ஏதும் நிரந்தர சண்டை உண்டோ? ஒட்டகம் குரூபி என்றால் அதனுடன் உலகுக்கு ஏதும் நிரந்தர சண்டை உண்டோ? ஒரு மாதிரி அந்த ரிவர்ஸ் திங்கிங் இருக்கு இல்லையா? குரூபி ஒட்டகம் சண்டை போட்டா குரூபிங்கிறீங்க, இது குருபிங்கிறப்போ அது கூட எதுவும் சண்டை இருக்கா அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் திங்கிங். அந்த ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கு, ரசித்தேன். நன்றி. அடுத்ததா பாரதி, உங்க வாய்ஸ்ல எக்கோ இருக்கு. நீங்க 2 இது ஒரே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர்ல சரியா வரலைன்னு இதுல வந்தேன், கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே வந்தேன். ஓகே, ஆமா 2 இருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு ஆஃப் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் விட்டு வெளியே. ஓகே ஓகே, வெளியே வந்து ஓகே. இப்ப கிளியரா இப்ப படிங்க. அடுத்த கவிதையா? அடுத்த கவிதை ஸ்கிரீன் வருதா? விடுமுறை தரும் பூதம். நீங்க கவிதையோட தலைப்பு திரும்ப எழுதி எடுக்க முடியாது. விடுமுறை பூதம். நன்றி அழகேசிங்கர். இந்த கவிதை நம்ம ஞானக்கூத்தன் அவர்களின் கவிதை, விடுமுறை தரும் பூதம். ஞாயிறு தோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் ஒரு பூதம். திங்கள் விடிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஞாயிறு தோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் ஒரு பூதம் திங்கள் விடிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது. ஒரு நாள் நீங்கள் போகலை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது. மறுநாள் போனால் தீக்கணலாக கண்ணை உருட்டி பார்க்கிறது.
ஒரு நாள் நீங்கள் போகலை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது, மறுநாள் போனால் தீக்கனவாக கண்ணை உருட்டி பார்க்கிறது. வயிற்றுப்போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வயிற்றுப்போக்கு, தலைவலி, காய்ச்சல், வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வாரம் முழுதும் பூதத்துடனே பழகி போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றார். வாரம் முழுவதும் பூதத்துடனே பழகி போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றார். தட்டுப்பொறியின் மந்திர கீதம் கேட்டு கேட்டு வெறியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக மதியாது இந்த பெரும்பூதம். தட்டுப்பொறியின் மந்திர கீதம் கேட்டு கேட்டு வெறியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக மதியாது இந்த பெரும்பூதம். உறைந்து போன ரத்தம் போன்ற அரக்கை ஒட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்று இந்த பேச்சை அது கேட்டார். உறைந்து போன ரத்தம் போன்ற அரக்கை ஒட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்று இந்த பேச்சை அது கேட்டார். இந்த கவிதை அந்த வேலைங்கிற போதும் கேட்டுச்சுன்னா பிங்க் ஸ்லிப் அனுப்பிடும், அவ்வளவுதான், வேலை காலி அப்படின்னு கடைசியில முடிக்கிறார். அதுவும் அந்த தட்டுப்பொறி அந்த டைப்ரைட்டர் அடிக்கிறது, அந்த காலத்துல வெறும் டைப்ரைட்டர் மிஷின்களுடைய அந்த மந்திர கீதம், அதை கேட்டு கேட்டுட்டு மனுஷன் பேச்சே கேட்கறது இல்லை. இப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் கண்டபடி திட்டினதை கேட்டுச்சுன்னா எனக்கு பிங்க் ஸ்லிப் அனுப்பிடும். அந்த உறைந்து போன ரத்தம் போன்ற அரக்கையை ஒட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்ற இந்த பேச்சை அது கேட்டார். அப்படி ரொம்ப அருமையாக ஒரு வித்தியாசமான கற்பனை பண்ணியிருக்காரு. ரசித்தேன், நன்றி. ஓகே, அடுத்தது வாவேசு. வாவேசு நீங்க படிங்க. பேப்பர் பையன். இருளில் எழுகிறான் பேப்பர் பையன், கைகால் கழுவி பல் தேய்த்து வெளியே போகிறான் பேப்பர் பையன். இருளில் எழுகிறான் பேப்பர் பையன், கைகால் கழுவி பல் தேய்த்து வெளியே போகிறான் பேப்பர் பையன். கடை தெரு பக்கம் நடைபாதையில் பேப்பர் கட்டை பிரிக்கிறார்கள், அங்கே வருகிறான் பேப்பர் பையன். குமுதம், விகடன், ஹிந்து எக்ஸ்பிரஸ், தினமலர், இந்தியா டுடே, அப்புறம் ஈநாடு, பிரபா, மாத்ருபூமி என்று தனித்தனியாக பிரிக்கிறார்கள். 2 சக்கர வண்டியில் ஏற்றி தான் நனைந்தாலும் தாள் நனையாமல் கீழ் வீட்டில் மாடியின் மேல் என அந்தந்த வீட்டில் போட்டுவிட்டு கால்நடையாக திரும்புகிறான். 2 சக்கர வண்டியில் ஏற்றி தான் நனைந்தாலும் தாள் நனையாமல் கீழ் வீட்டில் மாடியின் மேல் என அந்தந்த வீட்டில் போட்டுவிட்டு கால்நடையாக திரும்புகிறான். 6 மணிதான் ஆகிறது. தேநீர் தருகிறாள் அவன் அம்மா. தேநீர் தருகிறாள் அவன் அம்மா. தேநீர் பருகி பாட புத்தகத்தை பிரித்து கொள்கிறான் பேப்பர் பையன். தேநீர் பருகி பாட புத்தகத்தை பிரித்து கொள்கிறான் பேப்பர் பையன். பாடம் ஒன்றை படிக்கிறான், திரும்ப திரும்ப படிக்கிறான். பாடம் ஒன்றை படிக்கிறான், திரும்ப திரும்ப படிக்கிறான். ஊரில் இல்லாதவர் வீட்டுக்குள் பேப்பர் போட்டது நினைவு வர ஓட்டம் பிடிக்கிறான் பேப்பர் பையன். இது பேப்பர் பையனுடைய எங்கள் தமிழ். எங்கள் தமிழை நாங்கள் பேசுவோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கவிதையா நினைக்கிறேன். ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு அற்புதமான கருத்தியலை, ஒரு அற்புதமான கொள்கையை எவ்வளவு எளிதாக கவிதையிலே எந்த விதமான வெறுப்பும் காழ்ப்பும் எதிர்ப்புணர்ச்சியும் எதுவுமே இல்லாமல் இயல்பாக இணையாக எல்லோரும் ஒத்துக்கொள்ளும்படி ஒரு செய்தியை சொல்லுவது ஞானக்கூத்தனுடைய ஒரு பெரும் சிறப்பு. இதை கேளுங்க. எங்கள் தமிழை நாங்கள் பேசுவோம், உங்கள் தமிழை நீங்கள் பேசுங்கள். எங்கள் தமிழில் மம்மியும் உண்டு, டாடியும் உண்டு. மம்மியும் டாடியும் யார் என்பதை எங்கள் குழந்தைகள் நன்கறிவார்கள். எங்கள் தமிழில் மம்மியும் உண்டு, டாடியும் உண்டு. மம்மியும் டாடியும் யார் என்பதை எங்கள் குழந்தைகள் நன்கறிவார்கள். பல பல மொழியில் பக்கத்தில் பக்கத்தில் வளரும் சூழலால் எங்கள் மொழியும் அவையும் உண்டு. பல பல மொழியில் பக்கத்தில் பக்கத்தில் வளரும் சூழலால் எங்கள் மொழியும் அவையும் உண்டு. நைனா உண்டு, வாப்பா உண்டு, ஃபாதர் மதர் உண்டு. எங்கள் தமிழில் ரைஸ், சப்பாத்தி, பூரி, சப்ஜி உண்டு. எங்கள் தமிழில் சுடிதார் உண்டு, ஜிப்பா உண்டு. எங்கள் தமிழ் எங்கள் உயிர், உங்கள் தமிழை நீங்கள் பேசுங்கள். எங்கள் தமிழ் எங்கள் உயிர், உங்கள் தமிழை நீங்கள் பேசுங்கள். உங்கள் தமிழை நீங்கள் பேசி
என்ன சாதித்தீர்கள் சொல்லுங்கள். ஆண்டாண்டு காலமாய் உங்கள் தமிழை நீங்கள் பேசி என்ன சாதித்தீர்கள் சொல்லுங்கள். ஆண்டாண்டு காலமாய், இந்த ஒற்றை வரிய முன்னாலையும் பின்னாலையும் கோத்து படிக்கணும். அதுக்குதான் படிச்சேன் அப்படி. ஆண்டாண்டு, இது ஒரு யுக்தி. ஆண்டாண்டு காலமாய் உங்கள் தமிழை நீங்கள் பேசி என்ன சாதித்தீர் சொல்லுங்கள். ஆண்டாண்டு காலமாய் கூடி வசித்த பூமியை இழந்தீர்கள். செம்மறி ஆடுகள் முட்டுவது போல அலைகள் கரையை முட்டும் கடலை இழந்தீர்கள். பள்ளி செல்லும் குழந்தைகளை, அவர்களை கொண்டு போய் விடும் மாதர்களை, கட்டிலில் படுத்து கிடந்த முதியோர்களை, சுறுசுறுப்பான இளைஞர்களை இழந்தீர்கள். கூடி வந்த பூமியை இழந்தீர்கள். செம்மறி ஆடுகள் முட்டுவது போல அலைகள் கரையை முட்டும் கடலை இழந்தீர்கள். பள்ளி செல்லும் குழந்தைகளை, அவர்களை கொண்டு போய்விடும் மாதர்களை, கட்டிலில் படுத்து கிடந்த முதியோர்களை, சுறுசுறுப்பான இளைஞர்களை இழந்தீர்கள். என்றைக்கிருந்தது எல்லோருக்கும் ஒரு தமிழ், என்றைக்கிருந்தது எல்லோருக்கும் ஒரு தமிழ். உங்கள் தமிழை நீங்கள் பேசுங்கள், எங்கள் தமிழை நாங்கள் பேசுவோம். ராஜாமணி வார்த்தையை அளந்து அளந்து பலாமரத்தின் இலைகள் பேசிக் கொண்டிருந்தன. வானில் எழுந்த சூரியனை இளைய தளிர்கள் அப்படி பார்க்க தொடங்கியதை கண்டித்து முணுமுணுத்தன பெரிய பச்சை இலைகள். தீபாவளிக்கு விற்கப்படும் பலா மூசுக்கள் போல கிளைகளில் அசைந்தன. பெரிய காய்கள் சூரியனின் வெப்பத்தை பருகின. பலாமரத்தில் 2 அணில்கள் பரபரப்பாய் ஏறின. ஓர் அணில் என்னவோ கூறிற்று. ஆமாம் என்றது எதிர்குரல். இதுதான் கவிதை. யார் கை? 4, 8, 12? கடவுளுக்கு கைகள் எத்தனை உண்டு? எத்தனை கைகள் கடவுளுக்கு இருந்தாலும் அவற்றில் 2 மனிதா உன்னுடையவைதாம். இதுதான் கவிதை. இந்த வாய்ப்புக்கு இப்ப பார்வதி கவிதையை வாசிங்க கூப்பிடுறேன். மூலைகள் பூமியிலிருந்து சூரியன் வரைக்கும் அடுக்கிக் கொண்டு போகலாம் உலகில் உள்ள மூலைகளை எல்லாம். பூமியிலிருந்து சூரியன் வரைக்கும் அடுக்கிக் கொண்டு போகலாம். இது ஃபுல்லாவே விட்டு போறது. நான் என்னுடைய சிஸ்டம் சரியா இல்ல, அதனால கொஞ்சம் ஒரு நிமிஷம். இதுல இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இருக்குமே, அதுல வரேன். வந்தாச்சு. பூமியிலிருந்து சூரியன் வரைக்கும் அடுக்கிக் கொண்டு போகலாம் உலகில் உள்ள அத்தனை. இதுல இருந்து பிடிக்க வேண்டியதான் முதல். பூமியிலிருந்து சூரியன் வரைக்கும் அடுக்கிக் கொண்டு போகலாம் உலகில் உள்ள மூலைகளை எல்லாம் கணக்கெடுத்தால். இருந்தாலும் மூளை எல்லோருக்கும் சரிசமமாக கிடைப்பது கிடையாது. இருந்தாலும் மூளை எல்லோருக்கும் சரி சமமாக கிடைப்பது கிடையாது. தனக்கொரு மூளை கிடைக்க பெறாமல் அங்கும் இங்குமாய் பல பேர் அலைகிறார். அழுக்கானாலும் சரி, சிறிதென்றாலும் சரி, உண்மையில் எதற்கும் பயனில்லை என்றாலும் சரி, மூளை வேண்டும், ஒரு மூளை. அழுக்கானாலும் சரி, சிறிதென்றாலும் சரி, உண்மையில் எதற்கும் பயனில்லை என்றாலும் சரி, மூளை வேண்டும், ஒரு மூளை. அடுத்தது உயர்திரு பாரதியார். சிறு வயதில் நான் பார்த்த நடனம் ஒன்றில் ஆடினார் இளம் பெண்கள் 2. சிறு வயதில் நான் பார்த்த நடனம் ஒன்றில் ஆடினார் இளம் பெண்கள் 2. ஏதோ பாட்டுக்கு. எவர் எழுதி தந்தார் அந்த பாட்டென்று நான் கேட்டேன். உம்மை சொன்னார். எவர் எழுதி தந்தது அந்த பாட்டென்று நான் கேட்டேன். உம்மை சொன்னார். சிறு வயதில் நான் சென்ற பொதுக்கூட்டத்தில் சூடுள்ள சில வரிகள் ஒருவன் சொன்னான். எவர் எழுதி தந்த வரி என்றேன். வேர்த்த முகம் துடைத்துக் கொண்டபடி உம்மை சொன்னான். வேர்த்த முகம் துடைத்துக் கொண்டபடி உம்மை சொன்னான். மணி அறியா பள்ளிகளில் தண்டவாள துண்டு ஒன்று மணியாக தொங்கல் போல கவிஞர் இல்லா தமிழகத்தில் எவர் எல்லோமோ கவிஞரென தெரிந்தார்கள் உமக்கு முன்பு. மணியறியா பள்ளிகளில் தண்டவாள தொங்கல் ஒன்று மணியாக தொங்குவதன் போல் கவிஞர் இல்லா தமிழகத்தில் எவர் எல்லாமோ கவிஞரென தெரிந்தார்கள் உமக்கு முன்பு.
அணைக்காத ஒலிபெருக்கி மூலம் கேட்கும் கலைகின்ற கூட்டத்தின் சப்தம் போல பிற கவிஞர் குரல் மயங்கி கேட்கும் இன்றும் நீர் மறைந்தீர் உம் பேச்சை முடித்துக் கொண்டு. குரல் மயங்கி கேட்கும் இன்றும் நீர் மறைந்தீர் உம் பேச்சை முடித்துக் கொண்டு. நன்றி. நன்றி பானுமதி, நன்றி. அடுத்தது சந்திரசேகர். முதல் கவிதை ஒரு சின்ன கவிதை, பிரச்சனை. திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று. திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைப்பதாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான், களவு போகாமல் கையருகே வை. அவ்வளவுதான் முதல் கவிதை. இரண்டாவது கவிதை, எலும்புக்கூடு. வகுப்புக்கு வரும் எலும்புக்கூடு. மாணவர்கள் மனிதர்களின் எலும்புக்கூட்டை பார்த்திருக்க மாட்டீர்கள். மாணவர்கள் மனிதர்களின் எலும்புக்கூட்டை பார்த்திருக்க மாட்டீர்கள். மன்னார்சாமி ஆணியிலே அதை பொறுத்து பயப்படாமல் ஒருவர் பின் ஒருவராக பார்க்க வேண்டும். மன்னார்சாமி ஆணியிலே அதை பொறுத்து பயப்படாமல் ஒருவருக்கு பின் ஒருவராக பார்க்க வேண்டும். ஏணியை போல் இருந்திருப்பான், 6 அடிக்கு குறைவில்லை. இது கபாலம், மார்புக்கூடு, கோணி செய்த பெருங்கைகள், கைகால் மூட்டு, புறான் போல் முதுகெலும்பு, சிரிக்கும் பற்கள். புறான் போல் முதுகெலும்பு, சிரிக்கும் பற்கள். சுழித்து விடும் கோபாலன் ஆண்டுதோறும் புது புதுசாய் பார்ப்பான். இல்லையாடா? மாணவர்கள் சிரித்தார்கள் விழா வெடிக்க. ஒட்டி வைத்தாற் போலிருக்கும் சிரிப்பை காட்டி, ஒட்டி வைத்தாற் போலிருக்கும் சிரிப்பை காட்டி அரை நடுவில் நின்றது அந்த எலும்பு கூடு. அவ்வளவுதான். நன்றி. நன்றி. அடுத்தது ராமச்சந்திரன். திங்கட்கிழமை போய்விட்டது, செவ்வாயும் போய்விட்டது. கோல வாசலை புதனின் வெயில் உலர்த்துகிறது. இன்னும் உன்னை நான் பார்த்தபாடில்லை ஞானாட்சரி. ஒரு பகல் ஒரு ராத்திரி, மீண்டும் ஒரு பகல் ஒரு ராத்திரி கடந்தால் அடைய பெறும் ஒரு நகரம் போல ஆகிவிட்டாய் நீ ஞானாட்சரி. ஒரு வாகனம் போல என் சரீரம் உன்னை நோக்கியே நகர்கிறது. அறிவாயோ நீ ஞானாட்சரி. பசுமாட்டின் தலை, கால், மடி, வால், ஆசனம் முதலான இடங்களை தேவதைகள் தங்கள் இருப்பிடங்களாக கொண்டுள்ளார்களா? இன்று நான் ஒரு யானையை பார்த்தேன். தென்களை நாமம் திகழ பெரிய புல்கட்டு, தென்னை மட்டை, தேங்காய்களை நிதானமாக தின்று கொண்டிருந்தது. யானையை கேட்டேன், பசுவை போல உன் உடம்பில் தேவதைகள் இடம் பிடித்திருக்கிறார்களா? எனக்கே போதாத என் உடம்பின் எல்லா இடங்களிலும் நானே வாழ்கிறேன் என்றது யானை. மதுவந்தி, நீங்க படிங்க. மணல் கோடுகள். மணல் கோடுகள் இருக்கு அந்த கவிதை. இந்த கவிதை இங்க வராது, நீங்க படிங்க. உங்களுக்கு சரி, நான் படிக்கிறேன். காவிரி ஆற்றின் கோடை மணலில் என் காதலியின் பெயரை நான் எழுதினேன். காவிரி ஆற்றின் கோடை மணலில் என் காதலியின் பெயரை நான் எழுதினேன். மல்லிகை இலைகளால் அதனை சுற்றி வட்டம் வரைந்தேன். நாணல் பூக்களை 4 திசைக்கும் கம்பமாய் நட்டேன். மல்லிகை இலைகளால் அதனை சுற்றி வட்டம் வரைந்தேன். நாணல் பூக்களை 4 திசைக்கும் கம்பமாய் நட்டேன். ஆரோக்கிய சாலை குளத்தில் பூக்கும் நீல மலர்களை அங்கங்கு வைத்தேன். ஆரோக்கிய சாலை குளத்தில் பூக்கும் நீல மலர்களை அங்கங்கு வைத்தேன். அப்போது வந்தது காற்று. மயானத்தில் திருடிய ஊதுவத்தி புகையுடன் மற்றும் கைகால் முறிந்த ஒப்பாரி வரிகளுடன் வேகமாய் வந்தது காற்று. அப்போது வந்தது காற்று. மயானத்தில் திருடிய ஊதுவத்தி புகையுடன் மற்றும் கைகால் முறிந்த ஒப்பாரி வரிகளுடன் வேகமாய் வந்தது காற்று. நாணல் கம்பங்கள் விழுந்தன.
மல்லிகை வட்டம் கலைந்தது. துடைக்கும் துணி போல் நீல மலர்களும் தொலைவில் புரண்டு சென்றன. கொம்பும் காலும் சுழியும் உள்ள என் காதலியின் பெயரை காற்று கலைத்தது. கொம்பும் காலும் சுழியும் உள்ள என் காதலியின் பெயரை காற்று கலைத்தது. பெயரில் அமைந்த பள்ள கோடுகளை முற்றிலும் காற்றால் அழிக்க ஆகலை. மணலில் இன்னமும் தெரிந்தது நான் எழுதிய காதலியின் இனிய பெயர். மணலில் இன்னமும் தெரிந்தது நான் எழுதிய காதலியின் இனிய பெயர். படிக்கும் லிபியாய் இல்லை என்றாலும் வெட்கத்தை தந்தன மணலில் கோடுகள். படிக்கும் லிபியாய் இல்லை என்றாலும் வெட்கத்தை தந்தன மணலில் கோடுகள். நன்றி. அடுத்த கவிதை யோஜனை. அம்மிக்கல் குழவிக்கல் செதுக்கி தள்ளும் ஒரு சிற்பக்கூடத்தில் மைல்கல் ஒன்று வான் பார்த்து காட்டிற்று 40 என்று. அம்மிக்கல் குழவிக்கல் செதுக்கி தள்ளும் ஒரு சிற்பக்கூடத்தில் மைல்கல் ஒன்று வான் பார்த்து காட்டிற்று 40 என்று. நன்றி. நன்றி. அடுத்தது சிறகு ரவி. கண்டதை மீனும் காண்டல்ல. என்னுடைய வீட்டில் அது உணவு தேடியதில்லை. என்னுடைய தோட்டத்து மரத்தின் கிளையில் அது உட்கார்ந்ததில்லை. எங்கள் வீட்டில் எவரும் அதை பார்த்ததாக சொல்லவும் இல்லை. என் பார்வை வெளியில் அந்த பறவை குறுக்கும் நெடுக்கும் பறக்கிறது. ஆனால் என்று நான் பறவையை பற்றி கவிதை எழுதுவதாக இல்லை. யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? கூறியது கூறல் எனும் பழியை. அடுத்த கவிதை. அடுத்த கவிதை இதானா? சங்கின் விளிம்பா? சங்கின் விழிப்பு. சங்கின் விழிப்பு. விழிப்பு விழிப்பு. சிறிய சங்குகள் கூச்சலிடுகின்றன. காற்று ஒரு சங்கை புரட்டுகிறது. புரட்டாதே என்று சங்கு கூச்சலிடுகிறது. சங்கின் வாயில் மணலை திணிக்கிறது காற்று. வாயில் புகட்டி கொன்ற தினை மாவு பறக்க பேசும் சிறுமியை போல மணல் பறக்க கூச்சலிடுகிறது சங்கு. காற்று தணிந்தது. சங்குகளின் கூச்சல் அடங்கியது. ஆனால் சங்குகளை புரட்டி போடும் காற்றின் வருகையை விரும்புகின்றன. ஒரு சங்கை கையில் எடுத்து புதைந்திருக்கும் மணலை ஊதினேன். வெளிப்பட்டது சங்கின் கேலி சிரிப்பு. நன்றி. நன்றி. அடுத்து கணேஷம் வந்துட்டீங்களா? கணேஷம் வந்தாச்சு சார். அப்ப நீங்க முதல்ல இருந்து படிங்க. சரி. தூக்கத்தில் அழுகை. தூக்கத்தில் குழந்தை அழுகிறது. தொலைக்காட்சியில் திரைப்படம். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜட்டி மட்டும் அணிந்த பெண்ணின் சடலத்தை காட்டுகிறார்கள். ஓவென்று திரைப்பட பாத்திரங்கள் கதறுகின்றன. தூக்கத்தில் வீட்டு குழந்தை அழுகிறது. கனவுக்கான தேவதை காட்டுகிறாள். தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, கல்லூரி மற்றும் அவற்றின் ஆசிரியர்களை படித்து மறக்கப் போகும் பாடங்கள் பற்றிய வினாத்தாள்களை, போலி தராசு தொங்கும் ரேஷன் கடைகளை, நாய்கள் துரத்தும் தெருக்களை, தெருவை அடைத்து கனவில் உள்ள பசுக்களை, டூ வீலர் ரவுடிகளை, 6 மணிக்கு திறக்கப் போகும் மதுக்கடையின் முன்பு காலை 5க்கே காத்து கிடக்கும் முன்னிரவு குடிகாரர்களை, 6 மணிக்கு திறக்கப் போகும் மதுக்கடையின் முன்பு காலை 5க்கே காத்து கிடக்கும் முன்னிரவு குடிகாரர்களை, நம்பர் இல்லாத நெடுஞ்சாலையில் எரியும் பேருந்துகளை, ஊராட்சி தேர்தல் சாவடிகளை, பாம்குரோவில் பிறந்த நாள் கொண்டாடும் பட்டிமன்ற பேச்சாளர்களை. தூக்கத்தில் குழந்தை அழுகிறது. யாருக்கும் தெரியவில்லை ஏன் என்று. எனக்கு தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்? அடுத்த கவிதை இன்னொரு புத்தகம். அடுத்த இன்னும் ஒரு புத்தகம். எனக்கு தெரியாதா என்ன? என் புத்தகத்தை உனக்கு பிடிக்காதென்று. புத்தகத்தின் அட்டைப்படத்தில் இருக்கும்
வேழத்தை துரத்திவிட ஆட்களை அனுப்பினாய். புத்தகத்தின் அட்டைப்படத்தில் இருக்கும் வேழத்தை துரத்திவிட ஆட்களை அனுப்பினாய். அவர்கள் வேழத்தின் தந்தங்களை பறித்து கொண்டு வேழத்தை உயிருடன் விட்டுவிட்டார்கள். நிருபர்கள் ரத்தம் சோறும் வேழத்தின் வாயை படம் பிடித்து கொண்டு போனார்கள். நிருபர்கள் ரத்தம் சோறும் வேழத்தின் வாயை படம் பிடித்து கொண்டு போனார்கள். அட்டைப்படத்தில் ஓங்கி வளர்ந்த மரத்தில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்த பறவைகளை சுட்டுவிடும்படி நீதான் வேடர்களை அனுப்பினாய். அட்டைப்படத்தில் ஓங்கி வளர்ந்த மரத்தில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்த பறவைகளை சுட்டுவிடும்படி நீதான் வேடர்களை அனுப்பினாய். அவர்கள் குறி தவறி சுட்டார்கள். அவர்கள் இறகுகளை உன்னிடம் காட்டி கூலி பெற்றுக் கொண்டார்கள். புத்தகத்தின் அட்சரங்களை ஓடும்படி செய்ய அவற்றின் மேல் நீதான் டீசல் ஊற்றினாய். எனது காயங்கள் ஆறி வருகின்றன. எனது புத்தகத்தின் அட்டையில் இப்போது கிம் புருஷன் ஒருவன் காட்சி அளிக்கிறான். நன்றி. எனக்கு கடைசியில் அந்த ஒரு வாய்ப்பு வேணும் சார், அந்த சமயத்தில் மாமாவென்றும் படிக்க சொல்வதற்கு. சொல்லிட்டுமா? ஓகே. எனக்கு இந்த ஞானக்கூத்தனின் தலை சிறந்த 5 கவிதைகளில் ஒன்றாக நான் நினைக்கிறேன் இந்த கவிதையை. அன்பார்ச்சுனேட்லி இது எதுலையுமே பதிவாகல, கணையாழியை தவிர. ஒரு 60 வயசுல பாதி 30, அந்த 30 வந்தவுடனேயே அவர் ஒரு முதுமை வந்து விட்டதாக இந்த அற்புதமான ஒரு கவிதையை எழுதியிருக்கார். சமயத்தில் மாமாவென்றும் அழைக்கவே துவங்கிவிட்ட சிறுவர்கள் தொலைவில் சென்று ஆடினர் என்னை கண்டால். சமயத்தில் மாமாவென்றும் அழைக்கவே துவங்கிவிட்ட சிறுவர்கள் தொலைவில் சென்று ஆடினர் என்னை கண்டால். கூச்சலை பொறுத்து கொள்ள தவறினேன், கிழவனானேன், 30 வயதாயிற்று, முதுமையும் வரலாயிற்று. கூச்சலை பொறுத்து கொள்ள தவறினேன், கிழவனானேன், 30 வயதாயிற்று, முதுமையும் வரலாயிற்று. வெயில்களை, மழையை, காற்றை, பனிகளை பயந்து கொள்ள பெரியவர் சொல்லித் தந்தார். 30 வயதாயிற்று, முதுமையும் வரலாயிற்று. கண்கள் மேல் கையை பாம்பின் படமென குவித்துக் கொண்டு, அழகா சொல்றார், கண்கள் மேல் கையை பாம்பின் படமென குவித்துக் கொண்டு தெருக்களில் தன்னை யாரோ அழைத்ததாய் கருதி தேடி, தெருக்களில் தன்னை யாரோ அழைத்ததாய் கருதி தேடி, பார்க்கிற வயதில் பாதி கடவுளே வந்தாயிற்று. இதான் அந்த கவிதை. நன்றி, வணக்கம். என்னுடைய ஞாபகத்திலையும் சொன்னது, தலைப்பு என்னன்னு மறந்து போச்சேன். 30 வருஷம் ஆயிடுச்சு இது படிச்சேன். நல்ல ஞாபக சக்தி உங்களுக்கு. வேணுகோபாலுக்கு அது மாதிரி ஞாபக சக்தி இருக்கும். இப்ப அடுத்த சுந்தரராஜன். உறவு அப்படிங்கிற ஒரு கவிதை. ஈரக் கைகளை புடவையில் துடைத்தவர் எதிர்வீட்டு அம்மாள். ஈரக் கைகளை புடவையில் துடைத்தவாறு எதிர்வீட்டு அம்மாள் எட்டி பார்த்தாள். மறுபடி, ஈரக் கைகளை புடவையில் துடைத்தவாறு எதிர்வீட்டு அம்மாள் எட்டி பார்த்தாள். அம்மா தவால், அம்மா தவால் என்ற குரல் வருகிறது. அஞ்சல் அட்டையை நொடியில் படித்ததும் இரவானத்தில் செருகி போனாள். அஞ்சல் அட்டையை நொடியில் படித்ததும் இரவானத்தில் செருகி போனாள். இரவானத்தில் செருகிய கடிதம் வருத்தப்பட்டு மூக்கு கருத்ததே. இரவானத்தில் செருகிய கடிதம் வருத்தப்பட்டு மூக்கு கருத்ததே. பாராமுகம் அப்படின்னு ஒரு கவிதை. குடுமி கோழியை தெருவில் கண்டேன், நலங்கள் எப்படி என்றேன். குடுமி கோழியை தெருவில் கண்டேன், நலங்கள் எப்படி என்றேன். கோழியோ பதில் சொல்லாமல் போய்கொண்டிருந்தது. உன்னிடம் பேசணும் என்றேன், வருகிறேன் இதோ என்று சந்து பக்கம் போனதுதான். உன்னிடம் பேசணும் என்றேன், வருகிறேன் இதோ என்று சந்து பக்கம் போனதுதான். இந்த கவிதை ஒண்ணு. அடுத்தது இன்னொரு கவிதை, செய்யுளின் மேற்று. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தீரே, கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தீரே, கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்ப தேடல் ஒரு கவிதை. சமையல் அறையில் மனைவி வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாள். எதையோ தேட என்னவோ ஒன்று கீழே விழுந்து ஓசையிட்டது. கண் விழித்துக் கொண்ட நான்
விமானத்தின் ஜன்னல் பக்கம் இருப்பதாய் ஒரு கணம் பிரமை கொண்டு மூக்கு கண்ணாடியை தேடினேன். ஜன்னல் கதவை திறந்ததும் காலை வெயில் அறைக்குள் பரவிற்று. சிறு ஈரம் உடனே மறைந்தது. வெயிலின் ஒளியும் எதையோ தேடிற்று. ஜன்னல் கதவை திறந்ததும் காலை வெயில் அறைக்குள் பரவிற்று. சிறு ஈரம் உடனே மறைந்தது. வெயிலின் ஒளியும் எதையோ தேடிற்று. பிரபஞ்சத்தில் யுக யுகமாய் தேடுதல் ஒன்று நிகழ்ந்து வருகிறது. பிரபஞ்சத்தில் யுகம் யுகமாய் தேடுதல் ஒன்று நிகழ்ந்து வருகிறது. இருளில் தேட முடியாத ரிஷிகள் பிறகு தேவனை எங்களை ஒளியின் பக்கம் அழைத்து கொண்டு போ என்று உருக்கமாய் வேண்டுகிறார்கள். இருளில் தேட முடியாத ரிஷிகள் பிருகு தேவனை இருளில் தேட முடியாத ரிஷிகள் பிருகு தேவனை எங்களை ஒளியின் பக்கம் அழைத்து கொண்டு போ என்று உருக்கமாக வேண்டுகிறார்கள். நிலம், நீர், ஆகாயம், தீ தேடிக்கொண்டே இருக்கிறது. மூக்கு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு படுக்கையில் உட்கார்ந்தேன். நான் எதையும் தேடப் போவதில்லை, ஏனெனில் எந்த பொருளும் தேடக்கூடியதல்ல. இது ஒரு கவிதை. அடுத்தது அவர் இன்னொரு கவிதை. தனியே அவர்கோர் உணவுண்டு. நான் தூரல் தொடங்குமோ என்று யோசித்த மாலை பொழுதில் வாயுபுத்திரன் கோயிலை நோக்கி புறப்பட்டான். எந்த திசை என்று கண்டு கொள்ளும் முன் ஒரு மின்னல் மின்னி மறைந்தது. மேகத்திரள்கள் மின்னலை ஒழித்துக் கொண்டிருந்தன. எண்ணெய் விளக்குகளை கோயிலின் ஊழியர்கள் ஏற்றும் போது சூழல் விளக்குகள் சிமிட்டல் செய்து விழிக்க தொடங்கின. சற்று நேரத்தில் ஈசல் பூச்சிகள் விளக்கை சுற்றி பறக்கத் தொடங்கின. பரந்த வேகத்தில் ஈசல் பூச்சிகள் சிறகை இழந்து தரையில் விழுந்தன. பக்கத்து கிராமத்து சிறுவர் பட்டாளம் ஈசல்களை சிரட்டையில் சேகரித்தனர். இவற்றை கொண்டு போய் காய்ச்சலப்பா, நீங்க கருதி பாருங்க. இரண்டு பள்ளிகள் என்ற ஒரு கவிதை. மேஜை மேல் விழுந்தது பள்ளி ஒன்று, வீட்டு பள்ளி வெள்ளை பள்ளி ஆனால் புதிய பள்ளி. வீட்டு பள்ளி வெள்ளை பள்ளி ஆனால் புதிய பள்ளி. முன்னமே வீட்டில் இருந்ததோ கருப்பு பள்ளி. இந்த புதிய பள்ளி கண்ணாடி தாளில் ஆடை உடுத்திய அமெரிக்க நூலக புத்தகம் பார்த்து திகைத்தது போல காணப்பட்டது. மேஜை மேல் இறங்கிய வெள்ளை பள்ளி வழக்கமான சுவரை போலன்றி வினோதமாய் இருக்கும் மேஜையின் பரப்பை நிதானமாக பார்த்தது பள்ளி. 4 பக்கமும் முக்கோண இறுதிகள். அது சுவர் மாதிரி இல்லை, அதனால வினோதமாய் பார்த்தது. பேனா நீளம் இருந்த அப்பள்ளி என்னை பார்த்தது, அசையவே இல்லை. என்ன செய்தி, எந்த ஊர் என்றேன். கவிஞர் பள்ளியோடு பேசுகிறார். குறி சொல்லாத பள்ளியா நீ என்றேன். பள்ளிக்கு எனது விசாரிப்புகள் பிடித்ததாய் தெரியவில்லை. விரைவாய் மேஜையின் மூலைக்கு நகர்ந்து சென்றது. அப்புறம் காணோம். கீழே பார்த்தேன். தாவர காம்பு போல் இருந்த அதன் வால் தரையில் கிடந்தது, துள்ளல் அடங்கி. எங்கிருந்தோ இப்போது கேட்டது பள்ளியின் தெளிகுரல். பார்த்தேன், அங்கே கண்ணில் பட்டது கருப்பு பள்ளி. கருப்பு பள்ளி வந்ததை பார்த்து பயந்து அலறி அடித்து ஓடும்போது என்னுடைய வால் துண்டாகி அங்கே கீழே விழுந்திருக்கிறது. அது போன இடத்திலிருந்து குரல் கொடுக்கிறது கவிஞரை பார்த்து. பள்ளியின் தெளிகுரல், பார்த்தேன், அங்கே கண்ணில் பட்டது கருப்பு பள்ளி. இன்னொரு கவிதை, முடிவெட்டும் கவிதை. சிகையிலிருந்து சொட்டும் நீர். இது ஆண்களுக்கு அனுபவம், பெண்களுக்கு தெரியாது. தலையில் முடி வளர்ந்து விட்டது, கொரோனா. முதுகில் இறங்கியது, நெற்றியில் புரண்டது. அப்பா சொன்னார் குடுமி வளர்த்துக் கொள்ளேன் என்று. இதெல்லாம் அந்த காலத்து கவிதை. முடியாது என்றேன். குடுமி வளர்க்க பயமா, அறுத்து விடுவார்களா என்றார். பயமில்லை, குடுமி வேண்டாம் என்றேன். எங்கள் வீட்டு திண்ணையில் அப்பா கூப்பிட்ட நாவிதர் வந்தமர்ந்தார். அப்பா விடுறதா இல்ல, நாவிதரை கூப்பிட்டார். அப்பா கூப்பிட்ட நாவிதர் வீட்டு திண்ணையில் வந்தமர்ந்தார். அவர் எடுத்து வைத்த சிறிய பித்தளை கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றினார். எனது தலையை தாழ்த்தி முடிமேல் கிண்ணத்து நீரை தெளித்தார் நாவிதர். அதற்குள் எப்படி குளிர்ந்து விட்டது தண்ணீர். நாவிதர் எனக்கு நேவி கட்டு செய்தார். அந்த காலத்துல நேவி கட்டுலாம் இருந்திருக்கு. ஊரார் மெச்ச நகர்வலம் வந்தேன். மீசை வளர்த்தேன், மீசை வேண்டாம் என்றார் அப்பா. முடியவே முடியாது என்று மீசை வளர்த்தேன். மீசை இல்லாத முகங்கள் பாகவதர் மாதிரி இருக்கும் என்றேன். பெருக்கி பெருக்கி என் வயது முடியை பாதி தலைக்கு மேல் தள்ளிவிட்டது. என் வயது பெருகி பெருக பெருக முடியை பாதி தலைக்கு மேல் தள்ளிவிட்டது. இன்றும் சவரம் செய்யும் போது தவறுதலாக மீசை ஏறுமாறாகிவிட மீசை முழுதும் நீக்கிவிட்டேன்.
வாய்ப்பு தேடும் இந்தி நடிகன் போல கண்ணாடியில் என் முகம் தெரிந்தது. அப்பா, உன் ஆத்மா சாந்தி அடைவதாக. வணக்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பாக வாழ்த்துக்கிறீர்கள். உங்கள் குரலே இப்ப கம்பீரமா இருக்கு. அடுத்தது இந்திராயணம். அந்த கவிதை இந்திராயணம். விண்ணும் மண்ணும் ஒன்றென கருதினோம், இந்திரன் அதனை பிரித்து காட்டினான். விண்ணும் மண்ணும் ஒன்றென கருதினோம், இந்திரன் அதனை பிரித்து காட்டினான். வாக்கியமும் பொருளும் ஒன்றென நம்பினோம், இந்திரன் அதனை தனித்தனி ஆக்கினான். பொருள் தரும் சொல்லை ஒன்றென கூறினோம், இந்திரன் சொல்லில் எழுத்தினை பிரித்தான். பொருள் தரும் சொல்லை ஒன்றென கூறினோம், இந்திரன் சொல்லில் எழுத்தினை பிரித்தான். காற்றும் இசையும் ஒன்றென கூறினோம், இந்திரன் அதனை பிட்டு காட்டினான். காற்றும் இசையும் ஒன்றென கூறினோம், இந்திரன் அதனை பிட்டு காட்டினான். உமக்கும் எமக்கும் பிரிவில்லை என்றோம், ஆமாம் என்றான், தனித்தனி ஆனோம். உமக்கும் எமக்கும் பிரிவில்லை என்றோம், ஆமாம் என்றான், தனித்தனி ஆனோம். அடுத்து இன்னொரு கவிதை, நாயர் ஓய்வு பெற்றார்னு ஒரு கவிதை. கொஞ்சம் நாள் தான் பழகினோம் என்றாலும் எனக்கும் குஞ்சு குட்ட நாயரை பின்னாளில் மறக்கவே இயலவில்லை. அவர் ஒரு அதிகாரி. எங்கே தன்னை மலையாளி என்று உயர்வு தராமல் பதவியில் அமிழ்த்தி விடுவார்களோ என்று அஞ்சி கடைசியில் ஓய்வுக்கு 2 ஆண்டு முன்பாய் உயர்வு கிட்டி முறையாய் ஒரு நாள் ஓய்வு பெற்றார். அதற்கு முன்னே ஒரு நாள் அவரை தற்செயலாக தெருவில் கண்டேன். வாருங்கள், நாயர் கடையில் தேநீர் குடிக்கலாம் என்றேன். அவர் என்னை பார்த்தார். மலையாளித்தார் என்று சொல்லுங்கள். என்னை பார்த்தார். அவர் வாருங்கள், நாயர் கடையில் தேநீர் குடிக்கலாம் என்றேன். அவர் என்னை பார்த்தார். மலையாளத்தார் என்று சொல்லுங்கள், ஒப்புக்கொள்கிறேன். நாயர் என்னாதீர். கேரளா விட்டு வெளிவரும் எல்லா துர்ப்பசங்கள் நாயர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் என்றார். குஞ்சுக்குட்டன் நாயரின் வெந்தய வேர் மீசையில் கோபம் கண்டேன். குஞ்சுக்குட்டன் நாயர் ஓய்வு பெற்ற நாளன்று சம்பிரதாயமாக எல்லோரும் அவரது சேவையை குறிப்பிட்டு பேசினார்கள். ரோஜா மாலையை நெருடி கொண்டு நாயர் என்னவோ நன்றி சொன்னார். எல்லாருக்கும் நன்றி. இப்ப நம்ம ஞானக்கூத்தன் கவிதையை எல்லாரும் படிச்சோம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஞானக்கூத்தனை பத்தி பேசக்கூடியவங்க, பேசணும்னு நினைக்கிறவங்க ஒரு நிமிடம் பேச முடியுமா? அவர் ஞானக்கூத்தன் கவிதைகளை பத்தி. ஞானக்கூத்தன் அற்புதமான கவிதைகள் எழுதியிருக்காரு. ஆனா நேரில பார்க்கும் போது அந்த கவிதையெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு சகஜமான ஒரு மனிதரா எனக்கு தெரிகிறார். பல முறை ஞானக்கூத்தனோட பேசி இருக்கிறேன். ரொம்ப சாதாரணமா, என்ன சார் எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா, இவ்வளவுதான். ஆனா நிறைய கவிஞர்கள் அதுல பேசும்போதே கவிதையை கொண்டு திணிப்பாங்க. அது இல்லாத ஒரு சாதாரண சாமானிய மனிதனாக கவிஞர் ஞானக்கூத்தன் தெரிகிறார். அதுவே அவரது உயரம் என்று கூட நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி சிறைரவி. இப்ப இராமுருகன் வந்திருக்கார். அவரு ஞானக்கூத்தன் கவிதையில வாசிப்பாருன்னு தெரியல. இல்ல, நான் ஒரு நிமிஷத்துல பேச முடியாது, இன்னொரு நாளைக்கு பேசலாம். சரி, இன்னொரு நாள். சரி, இன்னும் ஒரு நிமிஷம் இல்ல, 2-3 நிமிஷம் பேசுங்க. வேணாம், எவ்வளவு நிமிஷம் பேச முடியும்? இல்ல, இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ். சரி, ஓகே, தொந்தரவு பண்ணல உங்களை. அடுத்தது கணேஷா. ஞானக்கூத்தனோட என்னோட ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மீண்டும் அவர்கள் அழகி சிங்கரை தொகுத்துன்னு இருக்கும்போது எங்கிட்ட இந்த நான் முன்னாடியே சொன்னேன், அதுல ஏதாவது விடுபட்டு போன கவிதைகள் இருக்கா அப்படின்னு பார்க்க சொன்னாரு. நான் ஒரு 10-15 கவிதை எழுதி கொண்டு கொடுத்தேன். அதுல ஒண்ணுதான் அந்த சமயத்தில் மாமா வென்றும். அது கடைசியில் இடம் பெறல. அதுல இறக்கை சிலுப்பும் காக்கைங்கிற வண்ணதாசனுடைய கவிதையும் நான் அதுல எழுதியிருந்தேன். அது எல்லாமே ஞாபகத்துல இருந்து எழுதினதுதான். அதனால எனக்கு ஆசிரியர் தெரியாம அதை எழுதி கொடுத்தேன். அதை ஞானக்கூத்தன் பார்த்துட்டு கவிதை நல்லா இருக்கு, ஆனா இது நான் எழுதல அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட பார்த்து பேசும்போது அவருக்கு அந்த இதை பத்தி கேட்கும்போது சொன்னார், இந்த சமயத்தில் மாமாவை எங்கேருந்து எடுத்த நீ அப்படின்னு கேட்டாரு. அந்த கணையாழியில வந்தது சார் அப்படின்னு. அதை ஒரு மறுபதிப்பு செஞ்சிருந்தாங்க 1990ல, கணையாழியார் 25ன்னு அதுல வந்தது. அதுல இருந்து நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த இறக்கை சிலுப்பும் காக்கை பத்தி சொல்லும்போது, இது எல்லாமே உங்களை மாதிரியே இருக்கு சார், உங்களுடைய கவிதை மாதிரியே இருக்கு, அதனால நீங்க தான் எழுதியிருக்கணும், நீங்க மறந்து போயிருப்பீங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு அதை சொன்னாரு, கவிதை பிரமாதமா இருக்கு, ஆனா நான் எழுதலையாப்பா, என்ன பண்றது, நான் எழுதியிருக்கலாம், ஆனா அதை எழுதலையே அப்படின்னாரு. ஆக்சுவலா
இது வந்து அப்புறம் நான் கல்யாண்ஜிட்ட இதை நான் ஷேர் பண்ணும்போது சொன்னார், இது நான் எழுதினது அப்படின்னு அவர் அப்போ சொன்னார். அப்பதான் தெரியும் அது கல்யாண்ஜி எழுதினார் அப்படிங்கிறது. அவர் சிறகு ரவி சொல்ற மாதிரி ஒரு சாதாரணமான மனிதராக தான் இருப்பார். அவருடைய மேதாவித்தனத்தை நம்ம கிட்ட அவர் எப்பவுமே காட்டிக்கொண்டது இல்லை. முன்னாடி ஆரம்பத்துல சொல்லும்போது அழகிசிங்கர் சொன்னார், ஞானக்கூத்தன் வந்து படிச்சுட்டு நிறைய பேர் கவிதை எழுத வந்தாங்க அப்படின்னு. ஆனா பாலகுமாரன் ஒரு இதுல சொல்லியிருக்காரு, ஞானக்கூத்தன் படிச்சதுக்கு அப்புறம் நான்லாம் பேனாவை வந்து கவிதை அப்புறம் எழுதுறது இல்லைன்னு மூடி வச்சுட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மேதைமைக்கு முன்னால நம்மளுடைய கவிதைகள்லாம் எடுபடாது. சங்கப்பலகையில அந்த ஒரு கவிதை மட்டும்தான் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான சத்தியம். அது ஆக்சுவலா ஞானக்கூத்தனுக்கு பிற்பாடு ஞானக்கூத்தனுக்கு சமமான ஒரு கவிஞர் வரலங்கிறது ஒரு உண்மைதான் அது தமிழ்ல. நன்றி, வணக்கம். நாகேந்திர பாரதி சொல்றீங்களா? அதாவது இந்தியன் இருக்கப்போ ஒரு மீட்டிங் ஒண்ணு போயிட்டு திரும்பி வர்றப்போ அவர் கூட சேர்ந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்ச நேரம் நின்றுகிட்டு இருந்த ஞாபகம் இருக்கு. ரொம்ப எளிமையா ரொம்ப பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி அவருக்கு கவிதைகள்லாம் நான் அப்போ ஒண்ணு ரொம்ப படிக்கல, கூட வந்து ரொம்ப எளிமையா ரொம்ப பிரபலமா பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். மீராவை பத்தி எல்லாம் சொன்னாரு. நான் மீரா கொடுத்த ஸ்டூடெண்டா இருந்தவன் சிவகங்கை காலேஜ்ல. ஸோ இப்படி பல கவிஞர்களை பத்தி எல்லாம் சொல்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு. அது ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப நன்றி. நன்றி. லாவண்யா? இல்ல ஒண்ணும் இல்ல, சரி, வேற யாரும் பேச போறது இல்லையா? ராகவன், மதுவந்தி, நீங்க எதுவும் சொல்லையா? பாத்திருக்கீங்களா அவரை? இல்ல நான் பார்த்தது இல்ல. அவரை படிச்சதுதான், அவரோட பழக்கம் எல்லாம் இல்ல. ஒரு பாரதி நீங்க சொன்ன மாதிரி மிக சரியாக சொன்னது. நீங்க வந்து பாரதியாருக்கு அப்புறம் கவிதையில ரொம்ப சரியான கவிஞர் என்று ஞானக்கூத்தனை தான் சொல்லணும். அதுவும் தமிழ்ல நவீன கவிதைக்கு பிச்சமூர்த்தி ஆரம்பிச்சு வச்சார் நவீன கவிதை, பாரதியார் வசன கவிதையில ஆரம்பிச்சாருன்னு சொன்னா அது ஞானக்கூத்தன் தான் சரியான விதத்துல அந்த கவிதையை வந்து புது கவிதை நவீன கவிதைங்கிற இடத்த வந்து தமிழ்ல சரியாக செஞ்சவர் வந்து ஞானக்கூத்தன். எமக்கு தொழில் எழுத்துன்னு பாரதியோட அது முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கவிதையை எழுத்தா தொழிலை எழுத்தா வச்சுட்டு இப்ப இருக்க முடியுமா யாருன்னு தெரியல. அந்த மாதிரி சமயத்துல கவிதையை வந்து முழுமையாக அழகாக எழுதி எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுல முக்கியமான பங்கு வந்து ஞானக்கூத்தனுக்கு. அருமையான இன்று நல்ல முயற்சி இது. நன்றி. நன்றி. பானுமதி. ஓகே, ரொம்ப ஒரு அருமையான கவிதைகள், எளிமையான சொற்கள், சந்தத்தை பத்தி ரொம்ப ஒண்ணும் கவலைப்படாத வார்த்தைகளை அருமையா அமைச்சு எழுதப்பட்ட வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய கவிதைகள். இன்னைக்கு நான் படிச்ச கவிதைகள்ல எனக்கு மூலைகள் கவிதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வானம் வரைக்கும் அடிக்கினா கூட சில பேருக்கு தான் அந்த மூளை கிடைக்கிறது. அழுக்கா இருந்தா கூட ஒரு மூளை வேணும்னு சொல்லக்கூடிய அந்த ஏக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு வருத்தமா இருந்தது. இன்னும் ஒரு பாரதியாருங்கிற இடத்துல எழுதின போது, உனக்கு முன்னாடி கவிஞர்கள்ல இருந்தவங்க கிடையாதுன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கவியோகி சுத்தானந்த பாரதியிலேருந்து ஆரம்பிச்சு பாரதியோட சமகாலத்தவர்கள், இன்னும் காலமிக புலவர்கள், நீங்க மாம்பழ கவிராயர், இவங்களெல்லாம் கூட கணக்கில் எடுத்துட்டா அவங்க எல்லாம் கூட சிறந்த கவிஞர்கள். அந்த ஒரு கவிதை சீண்டி பாக்குற ஒரு லைனோட இருந்ததுன்னு எனக்கு தோணிப்பு. ஆனா ஒரு அனுபவத்தை கடத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் மிக மிக அருமை. நன்றி, வணக்கம். இந்த முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, அழகிய சிங்கரோட பேசி கொண்டிருக்கும் போது எப்படி கதைகள் ஒருத்தருடைய கதையை எடுத்து நம்ம பேசுறோமோ அது போல ஒரு கவிஞரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றேன். இதுல முக்கியமா எல்லா கவிஞர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, நம்ம வந்து நிறைய படிக்கணும். நிறைய படிக்காம இருக்கிறது ஒரு தவறு இல்லை, அதை விட மிகப்பெரிய தவறு நிறைய படிக்காம ஒப்பீனியன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். நிறைய படிக்காமலேயே அபிப்பிராயங்களை சொல்லுகிறோம். அது வந்து நமது குழுல வந்து நிறைய படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டனால்தான் ஞானக்கூத்தன் என்று சொன்னால் அவருடைய ஒரு 100 கவிதை தெரிந்திருக்கணும், ஒரு கானாசு என்று சொன்னால் ஒரு 50 கவிதை தெரிந்திருக்கணும், ஒரு பிரமிழ், இதெல்லாம் பாரதிக்கு பிறகு வித்தியாசமாக எழுதிய கவிஞர்கள். அதனால்தான் ஞானக்கூத்தனை பற்றி படிக்கணும்னு நானும் அவரோட நிறைய பழகியிருக்கேன். ஸோ அதனால்தான் அடிப்படையில இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கவிதையில இந்த ஞானக்கூத்தனுடைய இந்த சின்ன சின்ன வரிகளில், இந்த சொற்களில் எது அவரை வெற்றி அடைய செய்தது, இங்கிலீஷ்ல கேட்பான் வாட் மேக்ஸ் இட் டிக் என்று கேட்பான்.
அதை கவிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம வந்து ஒரு ஒரு பயிற்சியாவே எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் சொல்றேன், பானுமதி அவர்கள் இந்த பாரதி கவிதை பற்றி சொன்னார்கள். அதுல வந்து நான் ரொம்ப ரசித்த இடம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு உவமை சொல்றார். அந்த உவமை வந்து அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, அது இன்க்ளூசிவ் உவமை நான் நினைக்கிறேன். அது சொல்றார், மணி அடிப்பதற்கு, மணி கிடைப்பதற்கு முன்னால் தண்டவாளத்தை தலைகீழாக தொங்கவிட்டு அடித்துக் கொண்டிருந்தார்களே, அதுபோல உனக்கு முன்னால் இருந்தவர்கள். அதாவது இந்த உவமை பின்னால் இருக்கக்கூடிய நுட்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். உவமையை செம்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி மணி இல்லைன்னு அவர் சொல்லல. ஆனா தண்டவாளத்தை தலைகீழ், அதுவும் மணி அடிச்சது. அந்த மணியும் நல்ல நாதமா இருக்கும். அதை கேட்டு பள்ளியே இயங்குது. எனக்கு தெரிஞ்ச சில பள்ளிகள்ல நல்ல மணியே வாங்கினது கிடையாது. அதே தண்டவாளத்தை வச்சுனே ஓட்டியிருந்தாங்க. ஆனாலும் கூட அதே செயலை இது செய்தாலும் கூட ஒரு மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னணியும், அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமும், அதற்கு இருக்கக்கூடிய காந்தமும், அது அதற்காகவே செய்யப்பட்ட ஒரு அழகும், ஜெயகாந்தன் சொல்லுவார், அது அதற்காகவே செய்யப்பட்டதாக இருக்கின்ற அழகும், அப்படி இருந்ததைத்தான் நாம் பேசுகிறானே ஒழிய வேறு மாதிரி நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. இன்னொன்று சொல்றேன், இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஞானக்குத்தனை வந்து அவருடைய அந்த the simple words are more significant. It is Oscar Wilde used to say, it is very difficult to be simple. அதாவது ரொம்ப கடுமையாகவும், ரொம்ப பார்த்த உடனே இது கவிதை வரிகள்ங்கிற மாதிரி அப்படியே ஜாலம் அலங்கார ஜோடனைகளோடு எழுதுறதெல்லாம் பெரிய. என்னுடைய நண்பர் மின்னூர் சீனிவாசன் எழுதுவார், இரவு பகல் மாலை எழுதுவதே வேலை. அதுதான் சொல்லுவார். என்னடா வேலைன்னா, இரவு பகல் மாலை எழுதுவதே வேலை. இது மாதிரி எழுதி கொண்டிருக்கலாம். இது தவிர சின்ன வரிகள்ல எப்படி பிரமாதமா சொல்லலாம். ஒரு இப்போ இன்னைக்கு படிச்சதுல இருந்து நான் கேட்ட ஞாபகத்துல சொல்றேன். சைக்கிள் கமலம்னு ஒண்ணு அற்புதமான கவிதை. இந்த கவிதையை வந்து ரசிக்காத இருக்க முடியாது. ஆனா நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்ததுண்டா என்று கேட்பான் கவிஞன் மாதிரி. நான் பார்த்த இடத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆரம்ப வரிகள் சார். எழுதுகிறார், நான் சைக்கிள் கற்றுக்கொள்ள அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான் என்று சொல்றார். ஒரு பெண் சைக்கிள் கற்றுக் கொடுக்குறேங்க. நீங்க யாருக்கா சைக்கிள் கற்றுக் கொடுக்கணும்னா அவருடைய இடுப்பை தொடாமல் சைக்கிள் கற்றுக் கொடுக்கவே முடியாது. முதுகை தொடாமல் கற்றுக் கொடுக்கவே முடியாது. அவர் புறஞ்சாயும் போது உங்கள் தோல் மேலே சாய்த்துக் கொள்ளாமல் கற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான். ஆனால் அவள் சொல்கிறாள், ஒரு அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான் அப்படின்னா, அந்த தொடுதலில் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் ஒருவன் கற்றுக் கொடுத்தான் என்ற விஷயத்தை இதோட சுருக்கமா சொல்ல முடியாது சார். இந்த சுருக்கத்தில் நிற்கிறான் ஞானக்கூத்தன், பெருக்கத்திலும் நிற்கிறார் ஞானக்கூத்தன். சில இடங்கள்ல பேசும்போது அவருடைய கவிதைகள்ல நான் சொன்ன படிச்ச அந்த தமிழ்ல மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட பிறகு மொழிவரி ஏற்பட்டது என்று சொல்வது பக்கெட்ல ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் விடுற மாதிரி. எந்த நேரத்திலே இந்த நாட்டிலே மொழிவாரியாக மாகாணங்களை பிரித்தார்களோ அன்றே மொழிவரிக்கான ஆதாரம் அடங்கிவிட்டது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், உங்க ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலியில கிட்டத்தட்ட சென்ற ஒரு 20 வருடங்களை பார்த்தால் வேற்று மதத்தவர்களும் வேற்று மாநிலக்காரர்களும் எங்கள் உறவிலே சேர்ந்து இருக்கிறார்கள். திருமணம் மூலமாக நிறைய காதல் திருமணங்கள் நடக்கிறது. அப்படிலாம் நடக்கும்போது மொழி மட்டும் எப்படி சார்? நீங்க வந்து மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டு பழக தொடங்கிய பிறகு மொழி எப்படி தூய்மையாக இருக்க முடியும்? ரெண்டாவது வந்து நாம என்ன நினைக்கிறோம், தூய்மை என்றாலே அதுதான் முக்கியம் நினைக்கிறோம். சில நேரங்களிலே தூய்மை முக்கியம் அல்ல. தூய்மை வேறு. இந்த மாதிரி வந்து மொழி பற்று என்பது அது எவ்வளவு அழகாது. உங்கள் தமிழை, அது எவ்வளவு சாடவே இல்லை. உங்கள் தமிழை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் தமிழை நாங்கள் பேசிக் கொள்கிறோம். இவ்வளவுதான் விஷயம் சொல்லிட்டார் அவர். ஆனால் நீங்கள் உங்கள் தமிழை வைத்துக் கொண்டு என்ன செய்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதை கொண்டு என்னெல்லாம் அழித்தீர்கள் என்று பட்டியல் போடுகிறார். ஞானக்கூத்தன் என்பவருக்கு மிகச் சரியாக ஒரு புனை பெயர் கிடைத்தது என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த அரங்கநாதன் அவருடைய ஒரிஜினல் பெயரை தாண்டி ஞானக்கூத்தன் என்பது, ஞானக்கூத்தனுடைய பொருள் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஞானத்தை வைத்துக் கொண்டு அவன் புத்தன் போலே மௌனமாக இல்லை, ஞானத்திலே நின்று கொண்டு அவன் ஆடுகிறான். நடராஜ பெருமானுடைய ஆட்டத்தை ஞானம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஞானக்கூத்தன் விஷயம் வேற. இவருடைய ஞானத்தை ஆட்டமாக காட்டுகிறார். ஞானத்தை வைத்துக் கொண்டு ஆடிய ஒரு கூத்தனவன். அவனுடைய கவிதைகளிலே ஞானத்தை கொண்டு செலுத்தியவன். அதை நுட்பமாக பார்க்கக்கூடிய பார்வை. அந்த பேப்பர் பையன் நான் படிச்சதுல நெகிழ்ந்து போனேன். அந்த பேப்பர் பையன், அது நீங்க யோசிச்சு பாருங்க சார். அவன் போயிட்டு காத்தால எழுந்தவன் நம்ம எல்லாம் காஃபி குடிக்கணும்னு நினைப்போம். அந்த பையன் பாவம், சின்ன பையன் போயிட்டு வீட்டுல வந்து டீ குடிக்கிறது உட்காடுறான். அம்மா கொடுத்த டீ யாரோ இல்லாத வீட்டுல பேப்பர் போட்டுட்டேனே ஓடுறான். அதாவது இந்த வேலையும் இந்த சுமையும் அந்த சிறுவனை எப்படி முதுகையும் பிடரியும் பிதித்து உந்தி வெளியே தள்ளுகிறது என்பதை அந்த ஒற்றை வரியிலே காட்டக்கூடிய அந்த நெஞ்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இதை விட ஆலா பறந்து அங்க இங்க அழுது சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கவிஞன் என்பவன் கத்தி சொல்ல வேண்டும்,
உறக்க பேச வேண்டும், மோனை எதுகை வந்து சந்தங்களிலே ஆட, அதெல்லாம் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். சந்தங்கள் இல்லாமல் சாதாரண ஒலியிலே உனக்கும் எனக்கும் புரிந்த வார்த்தைகளையே ஒருவன் ஆட்டம் ஆடுகிறானே, அது இயல்பான ஆட்டம். முதுமையிலும் இயல்பா ஆட்டம் வரும். முதியவர்கள் வேணும்னு ஆடுறாங்க, இயல்பா ஆடுறான். குழந்தை வேணும்னு ஆடுறது, அது இயல்பா ஆடுறது. இது நடக்க தெரியாம ஆடுறது, அவன் நடந்து முடித்த முதுமையிலே ஆடுகிறான். ஆகவே இந்த இயல்பை கொண்டு வந்த ஒரு அரும்பெரும் கவிஞன் ஞானக்கூத்தன். இதெல்லாம் விளக்குவதற்கு நேரம் என்றல்ல, நான் ஒன்று சொல்லுகிறேன். கவிஞர்களை முதல்ல ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரசனையை பார்த்து நமது, நான் என் கவிஞர் நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று, நீங்கள் எழுதிய கவிதைகளை மறுபடி பாருங்கள். வேண்டாத சொற்களை தூக்கி போடுங்கள். இதை வேறு மாதிரி எழுதிருக்கலாமா என்று பாருங்கள். யாராவது சொன்ன செய்தி என்றால் நீங்கள் எழுத வேண்டிய தேவையில்லை. டோன்ட் இன்வென்ட் த வீல் ஒன்ஸ் அகெயின். அதுக்காக தான் படிக்கணும். இப்போ மழை பற்றி ஒன்று சொல்றேன். மழை பற்றி ஒரு கவிதை எழுத வேண்டும் அழகிய சொல்றார். மழை பற்றி கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு மரபு கவிஞன் மழை 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 வெள்ளவிட்டால் பிழை பிழை பிழைன்னு அவன் எழுதி போறான். மழை 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 அப்படின்னு அழகி சிங்கர் நண்பர் ஒருத்தர் எழுதி முடிச்சிருவார். அதோட மழை போச்சு. மழை விழுந்து கொண்டிருக்கிறது, விழப்போகிறது, இப்படி சில பேர் எழுதலாம். ஃபர்கெட் ஆல் தட். நான் என்ன சொல்றேன், மழை என்று தொடர்ந்தால் மழையை பற்றி எத்தனை பேர் எழுதியிருக்கான்? மினிமம் உங்களுக்கு கிடைச்சக்கூடிய கவிதைகளை படித்து பாருங்கள். அதிலிருந்து உங்களால் மாறி எழுத முடிகிறதா என்று பாருங்கள். யாரோ சொன்னார்கள், பாரதிக்கு பிறகு ஞானக்கூத்தனை போன்ற ஒருத்தர் இன்னும் பிறக்க முடியுமா? உண்மைதான், நிச்சயமான உண்மைதான். ஞானக்கூத்தனை நாளும் படித்த வந்தான். ஞானக்கூத்தனை போல் என்னால் எழுத முடியவில்லை. ஞானக்கூத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்கும், ஆனால் என்னால் எழுத முடியாது. அது எழுத முடியாது என்பது எனக்கு பெருமை இல்லாமலும் போகவில்லை, ஞானக்கூத்தனுக்கு அடிஷனலான ஒரு பெருமையும் சேர்க்கவில்லை. இது மரபு. நமது நாட்டில் கவிஞர்கள் மரபு என்பதே ஒருவனிடம் ஒருவன் தோற்று அந்த தோற்றுதலிலே வெற்றி கொள்கிறான், அவன் தான் கவிஞர். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஓடுகிறார்கள், 2 பேர் ஓடுகிறார்கள். ஒருவன் ஓட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறான், 100 மீட்டர் 100 மீட்டர் டேஷஸ் வேகமா ஓடுகிறான். இன்னொருத்தன் ஓடுகிறான், ஆனால் அவன் ஓட்டத்தினுடைய எல்லையை காண ஓடவில்லை, அவன் உயரத்தை தாண்ட ஓடுகிறான். உயரத்தை தாண்டக்கூடியவன் நின்ற இடத்திலிருந்தே குதிப்பதில்லை, அவன் ஓடி வந்து தாண்டுகிறான். ஓடி செல்வனை நீங்கள் சாதாரண ஆள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் ஓடி சென்று கால்களாலே உந்தி உயர தாண்டுகிறானே, அந்த நிலையில அவன் கவிஞனாக மாறுகிறான். அதுவரை அவன் சாதாரண ஓட்டக்காரன். நீங்கள் நான் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவன் ஒரு இடத்துல தாண்டுகிறான். ஒரு அளவுகோல். நானும் அப்போ அழகிய சிங்கர் நானும் பேசிக் கொண்டிருக்கும் போது பிற கவிஞர்களுடைய பத்தி பேசலான்னு, அப்போ வத்சலா கூட எழுதியிருந்தாங்க, இதுல எங்களுடைய இஷ்டத்துக்கு யாரையா பத்தி நாங்க பேசலாமா அப்படின்னு. நிச்சயமா பேசலாம், அது இல்லை. ஆனா இதனுடைய இந்த ஒரு கவிஞனை பற்றி பேச வேண்டிய விஷயம்ங்கிறது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு மா கவிஞனுடைய கவிதை என்று சொன்னால், ஒரு பெரும் கவிஞனுடைய கவிதை என்று சொன்னால் 20, 25, 30 கவிதைகளை படித்த பின்னும் அத்தனை கவிதைகளிலும் அழகு இருக்கிறது, அத்தனை கவிதைகளிலும் பொருள் இருக்கிறது, கருத்து இருக்கிறது, சோர்வே இல்லை. அந்த கவிதையில ஒவ்வொரு கவிதை அப்படி ஜெக ஜோதியா மின்னுறதுங்கிறான. அது மாதிரி இது போன்ற கவிதைகளை நாம் தேடி பிடித்து படிக்க வேண்டும். மனதை தொட்டு சொல்லுங்கள், ஞானக்கூத்தன் என்ற நபரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த 30 கவிதைகளை நீங்க படிச்சிருக்கீங்களா? நானே இதுல ஒரு 2-3 கவிதை புதுசு எனக்கு. அவர் சொன்னது மாதிரி, கணேசன் சொன்னது மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்களா சார்? யாராவது? நிச்சயமா படிச்சார். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சக்சஸ். நன்றி 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 நன்றி.